ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் டீலக்ஸ் ரூம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குவீன் சைஸ் பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து ஒரு ஏசி இருக்குது. அண்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி கிடையாது, இன்னும் பழைய மாடல் தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் டாடா ஸ்கை டிஷ்ஷு போட்டிருக்காங்க, அதில் வந்து சேனல்ஸ் வருது. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் பெருசாக எதுவும் இல்லை, ஏதோ ஒரு 2 சேனல் தான் இருந்துச்சு. பாலிமர் டிவி மட்டும்தான் வந்துச்சு, வேறு எந்த தமிழ் சேனல்ஸும் வரல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டாங்க. எதுனாலும் வந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸு, டின்னரு எல்லாத்துக்கும் ஒரு டைமிங்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான். மற்றபடி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிசப்ஷன்லேயே சொல்லிட்டாங்க, ஆர்டர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸில் வரும்னு சொன்னாங்க. நான் ஆர்டர் பண்ணி ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு, பட் இன்னும் வரவே இல்லை. இதுக்கு பேசாமல் நான் ஐக்கியாவே போய் சாப்பிட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கு. மற்றபடி ஃபுட் மெனுவோட ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான், எல்லாமே ஒரு 150 to 200 தான் வருது. டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஃபுல்கா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இட்லி, தோசை இந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லை. இது ஒரு ட்ராபேக் நமக்கு, அட்லீஸ்ட் ஃபார் தமிழ் பீப்புள். லஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சிக்கன் 65 இந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. தென் மேபி கர்ட் ரைஸு, ஸ்டீம்ட் ரைஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, மில்க் இதெல்லாமே இருக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்ல இருக்க டிஷ்ஷோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ப்ரைஸஸ் ஓகே டீசெண்டாக இருக்குது. பட் இன்னும் நான் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ரூமில் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஒரு கெட்டில் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் பேஸ்ட்டு, அப்புறம் சோப்பு, ஷாம்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ப்ரஷ்ஷு கொடுக்கல. மற்றபடி வந்து ஹேர் ட்ரையர் இருக்கு, இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இந்த பிஸ்டன் தான். இந்த பிஸ்டன் வச்சு அடிச்சா எல்லாமே கலண்டு தொங்கிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வருது. இது எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான சைஸ், ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது, மீடியம் சைஸ்ல இருக்கு. இந்த ரூம் நான் மெயினா சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா ஐக்கியா தேங்க்ஸ். ஸோ பேசிட்டு இருக்க கேப்ல நமக்கு வந்து ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து ஷெஜ்வான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இதுக்கு இதெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியல. சாஸ் கொடுத்துருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தால இந்த ரூம் நான் புக் பண்ணியிருந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, ஜஸ்ட் 5 minutes டிஸ்டன்ஸில் இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக தான் புக் பண்ணேன். மற்றபடி இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து 3000க்கு வேர்த்தான்னு கேட்டால் ரொம்ப வேர்த்துன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு 5 ரேட்டிங்க்கு மேபி நான் 3 கொடுப்பேன். ஸோ என்னோட பர்பஸ்க்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நான் ஏன்னா வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நைட்டு வந்து இங்கே தூங்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஓகே சொல்லுவேன். மற்றபடி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன எம்டி ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, எம்டி கிரவுண்ட் மாதிரி. அந்த கிரவுண்டில் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக விடுற மாதிரி தான் இருந்துச்சு. டெடிக்கேட்டடாக ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோ இல்லை ஷெல்டர் கார் பார்க்கிங்கோ இல்லை, அதுவும் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டேன்னா, நீங்கள் இங்கே ரொம்ப ஸ்டே பண்ண மாட்டீங்க, ரொம்ப ரூம்லேயே இருக்கணும்னு விருப்பப்படல, ஒரு எமர்ஜென்சிக்காக பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் மேபி அதர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதான் இவங்க கொடுத்துருக்க பிளேட்டு. எனக்கு இந்த பிளேட்டு பிடிக்கல, ஸோ நான் இதிலே வச்சு சாப்பிடலான் இருக்கேன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தா சுமாராக தான் இருக்குது.
லைட்டாக கொஞ்சம் உப்பாக இருக்குது. ஓகே, நாட் டூ பேட். கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே தான். The next day. காணும்